ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இன்று மார்கழி 6ஆம் நாள். திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் 6ஆம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். திருவெம்பாவை 6ஆம் பாடல். மானே நீ நென்னலை, நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே, போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ, வானே நிலனே பிறவே அறிவறியான், தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும், வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய், ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். சென்ற பாடலில் அன்பால் நினைத்து உள்ளம் உருகி நிற்பவர்களுக்கு இறைவன் தானே வந்து அருள் செய்து ஆட்கொள்வான் என்று உணர்த்திய மாணிக்கவாசகப் பெருமான் இப்பாடலில் நாம் இறைவனை நினைக்காமல் மாயையில் இருந்தாலும் அவர் தாமே வந்து நம்மை தலையளித்து நிற்பார் என்பதை உணர்த்துகின்றார். மானை ஒத்த மருட்சியுடைய பார்வை கொண்ட கண்களை உடைய பெண்ணே என்று இப்பாடலை தொடங்குகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். அதாவது, மான் போன்ற கண்களை உடைய பெண்ணே, நாளை நானே வந்து உங்கள் அனைவரையும் எழுப்புவேன் என்று அச்சமின்றி சொன்னாயே, அந்த வார்த்தைகள் எங்கு போயின? இதுபோல் பலமுறை நீ கூறிவிட்டாய். போனதெல்லாம் போகட்டும், இப்போது நான் சொல்வதை கொஞ்சமாவது காது கொடுத்து கேள் என ஒரு தோழி வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் மற்றொரு தோழியை பார்த்து கேலியாகச் சொல்கிறாள். வானோர்களும் பூலோகத்தில் இருப்பவர்களும் எளிதில் அறிந்துவிட முடியாத எம்பெருமான் தானே வந்து அருள் புரிய நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை தரிசனம் செய்ய வேண்டும் என அவரது மலர் பாதங்களை போற்றி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீயோ இன்னமும் கதவினை திறக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்கே இது தகுமா? எனவே இந்நிலையினை விட்டொழித்து நமக்கெல்லாம் தலைவனாயும் இறைவனாகவும் இருக்கின்ற சிவபெருமானை பாடுவாயாக என கேட்டுக்கொள்கிறார்கள். தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல். இந்த அடிகளை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இது நமக்கு நம்பி ஆரூரர் வரலாற்றை நினைவுபடுத்துகிறது. புத்தூர் பெண்ணை மனம் முடிக்க இருந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை வெண்ணெய் நல்லூர் பித்தனாய் வலிய வந்து ஆட்கொண்டதை நாம் இங்கு நினைவு கூறலாம். எனவே தானே வந்து தலையளித்து ஆட்கொள்ளுதல் என்பது சிவபெருமானின் தனிப்பெரும் கருணையுள் ஒன்று. ஆக இப்பாடலின் தத்துவ விளக்கம், நம் மனம் எப்போதும் உறுதியற்ற நிலைப்பாடுகளை எடுக்கும். நாளை முதல் நான் உறுதியாக இறைவனை பற்றி நிற்பேன் என்று சொல்லும். ஆனால் மறுநாளே சோம்பலில் தோய்ந்து நம் முடிவுகளை நாமே பின்பற்றாது இருப்போம். இவ்வாறாக நிலையற்ற மனதை நம்பிக்கெடாமல் எப்போதும் இறைவன் மீது சித்தத்தை செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். அடுத்து திருப்பாவை பாடல் 6. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில், வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு, கள்ளச்சகடம் கழக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து, அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இப்பாடலின் விளக்கம். பறவைகள் எழுந்து கூச்சலிட ஆரம்பித்து விட்டன.
கருடனை வாகனமாக கொண்ட பகவான் மகாவிஷ்ணுவின் ஆலயத்தில் வெண்சங்கொலி பெரும் ஓசையை எழுப்பி அழைப்பதை நீ கேட்கவில்லையா? அதை கேட்டும் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. வஞ்சனையால் வந்த அரக்கி பூதனை கொடுத்த நஞ்சை உண்டவன், அவளை அங்கேயே மாய்த்தவன், சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை கொன்றவன், திருப்பார்கடலில் நாகப்பஞ்சனையில் யோக நித்திரையில் ஆழ்ந்து இருப்பவன், எல்லா உயிர்களிலும் ஆதிமூலமாய் நிறைந்து இருப்பவன். இவ்வாறான பரம்பொருளை பெரும் பக்திமான்களான முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என்று அவனது நாமத்தை தொடர்ந்து ஓதுவதால் உண்டாகும் பேரோசை நம் உள்ளமெல்லாம் புகுந்து நம்மை குளிர வைக்கிறது. எனவே பாவை நோன்பிருந்து அம்மாயக்கண்ணனை வழிபட வாராய் என்று தோழியரை எழுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.